தமிழ்நாடு இப்போ ஒரு ஆபத்தான கட்டத்துல இருக்கு. அதுலயும் முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்களை நம்ம மாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஏன் சொல்றேன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சுச்சு. அந்த எலெக்ஷன பத்தின தான் இந்த ஒரு டாபிக் இருக்க போகுது. சோசியல் மீடியால நிறைய பேர் ரொம்ப எமோஷனலா மேனிபுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அழுகுறாங்க. ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போனா நாங்க சோத்துல விஷம் வச்சிருவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட மேனிபுலேஷன்ஸ் சுத்திட்டே இருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா. அதுவும் சின்ன குழந்தைங்க ரொம்ப அழுதுகிட்டே வந்து விஜய்க்கு ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் பார்க்கும்போது இந்த இளைஞர்கள் எந்த மாதிரியான சொசைட்டில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இந்த மாதிரியான எமோஷனல் மேனிபுலேஷன் சமுதாயத்துக்கும் டெமோக்ரஸிக்கும் என்னைக்குமே நல்லது கிடையாது. இதை பத்தி நம்ம பேசி ஆகணும். இந்த மாதிரி விஷயங்களை வெளியில கொண்டு வந்து அவங்கள மாத்துறதுக்கான முயற்சி எடுத்தாகணும். ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றது புதுசு கிடையாது. இந்த காலகட்டத்திலும் இல்ல, எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்பையும் நிறைய பேர் எம்ஜிஆரை வரவேற்றாங்க. இப்ப விஜய்க்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அதை விட பல மடங்கு கூட்டம் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. சில பேர் எம்ஜிஆரை கடவுளா கூட பார்த்தாங்க அந்த டைம்ல. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இப்பதான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, அரசியல் என்ன, சினிமா என்ன அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்க முடியவே இல்லை. சினிமாவில் ஒருத்தர் பிடிக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. முதலமைச்சர் ஆக்குறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. அந்த தகுதிகளுக்கு இவர் இருக்கா, இல்ல வளர்த்துக்கிறாரா, இந்த மாதிரி எதையுமே அவங்க பாக்குறது இல்லை. அவங்களுக்கு அவங்களோட அண்ணன், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் அவரு சிஎம் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இங்க எதிர்பார்க்கறாங்க. இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, தப்ப திருத்தது கிடையாது. ஒரு நபர் தப்பு பண்ணா அவங்கள திருத்தணும். அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு சிஎம் இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய தொண்டர்களோ இல்ல ஃபேன்ஸோ தப்பு பண்றாங்க அப்படின்னா, இதை பண்ணாதீங்க தப்புங்கிற கண்டிக்கணும். ஒரு தடவை கண்டிக்கும் போதுதான் அடுத்து அதே மாதிரி பல நிகழ்வுகள் நடக்காம இருக்கும். ஒரு வீடியோல பார்த்தேன், ஒரு குழந்தை என்ன பண்றாங்கன்னா, லிட்டரலா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அழுது அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மாட்ட பாட்டிக்கிட்ட விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேரண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி குழந்தை அழுகுது குழந்தைக்காக போடுவோம் அப்படிங்கிற ஒரு மேனிபுலேஷன்ல தான் இந்த வேலையை பண்றாங்க. ஆனா ஒரு நாட்டுக்காக ஒரு அரசியல் தலைவரை இப்படி தேர்ந்தெடுக்க முடியாது. இன்னைக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அரசியலை பத்தி பேசுறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் அரசியலை பத்தி பேசும்போது அவங்க அரசியலை பத்தின அறிவு இதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். உணர்ச்சிகள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பு. ஆனா அந்த உணர்ச்சி நீங்க வெறும் உணர்ச்சியா இல்லாம அது கூட அறிவும் கலந்துருக்கணும். அப்பதான் அவங்களால ஒரு நல்ல முடிவுகளை எடுக்க முடியும், ஒரு நல்ல தலைவர் சூஸ் பண்ண முடியும். சோ எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு வருத்தம் இருக்குன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எத்தனை பேர் இந்த மாதிரி மேனிபுலேஷன்ல எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணி சோஷியல் மீடியால வீடியோ போட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க இந்த மாதிரி பண்றது மத்தவங்களையும் உளவியலாவே ரொம்ப பாதிக்க ஆரம்பிக்குது. என்னைக்குமே எமோஷனல் மேனிபுலேஷன் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம திருத்தி ஆகணும். இந்த எமோஷனல் மேனிபுலேஷன் ரசிகர்கள்ட்ட மட்டுமே இல்ல, விஜய் கிட்டயுமே நான் பார்த்திருக்கேன். என்னைக்குமே எமோஷனலா மேனிபுலேஷன் பண்ணக்கூடாது. இந்த எமோஷனல் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது இருக்க பிரச்சனை என்னன்னா, விஜயுமே வந்து சில ஓட்டப்போ வந்து எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணாரு. எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணி ஓட்டு கேட்டு இருந்தாரு. எழுதி வச்சுக்கோங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இந்த மாதிரி எமோஷனலா மேனிபுலேஷன் ஆகி சோஷியல் மீடியால வீடியோ பண்ண போறாங்கன்னு இதை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் எவ்வளவு மேனிபுலேஷன் வருதுன்னு.